வணக்கம், வெல்கம் டு vlog பார்ட் 3. லாஸ்ட் vlogல பார்த்துருப்போம். வி ஆர் அட் சன்லிட் காட்டேஜ் எல்லா. ஏன் சன்லிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வியூ பாருங்கள். சூரிய பகவான் எவ்வளோ சூப்பராக இருக்கார் அப்படின்னு. இங்கேருந்து அந்த வியூ அவ்வளோ சூப்பராக தெரியும். சுற்றி அவ்வளோ மவுண்டன்ஸோட. அதுக்காக தான் அந்த பெயர் காரணம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சன்ரைஸை ஒரு சூப்பர் யம்மி ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட்டோட என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 10:30 போல் நாங்கள் கிளம்பியாச்சு. எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். இப்போது எல்லாலேருந்து நுவரேலியாவுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இதான் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு சன்லிட் காட்டேஜோட என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ வி ஆர் ஆன் த வே டு எல்லா ரயில்வே ஸ்டேஷன். We are in எல்லா ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் எல்லாலேருந்து நுவரேலியா ட்ரெயினில் போகிறோம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனிக் வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஹியர் அட் த ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். பட் ஸ்டில் we are just gonna get a physical copy of it. அண்ட் பார்க்கிங்கும் இருந்தது. ஸோ கார் பார்க் பண்ணியாச்சு. We are here. இங்கே ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் as usual சிங்களா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 3 லைனில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போகிறது எங்கன்னா அந்த 5th எழுதியிருக்காங்கல்ல நானோ ஓயா அப்படின்னு, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இந்த ஒரு ரீடிங் செக்ஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் எல்லா அப்படிங்கிறது தமிழில் எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை புகை இரத நிலையம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு டஸ்ட்பின் பிளாஸ்டிக்கு மட்டுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு. கீழ்வந்து சேரும் இப்புயக்கம் பேராதவி வரை அனைத்து புகழ்ந்த நிலையங்களிலும் நிறுத்தப்படும். பேராதவியில் இருந்து நிறுத்தப்படும் புகழ்ந்த நிலையங்கள் பிரிமக்கலாவ, கருவண்ணாவ, பலன, இவனதோத்து, கடிகமுவ, ரம்புக்கன, பொல்காவன, மீடியம, வேங்குவ, கம்பகா, ராகம், மருதானை மற்றும் கொழும்பு கோட்டை நன்றி. 3, 2, 1 coming. Good. This is Ella railway station. Express train from Badwin to Colombo Fort is now ready for departure from platform. It will stop at all stations. ட்ரெயின் ஏறியாச்சு அண்ட் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எல்லாருலேருந்து கிளம்பியாச்சு. நான் இப்போயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். நான் இந்த vlogல ஜாஸ்தி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். பிகாஸ் அங்கே எப்படி நாங்கள் அதை பார்த்தோமோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் இந்த பர்டிகுலர் vlogல மட்டும் நிறையா பேசிட்டு இருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சைடு பார்த்தாலும் ஒரே க்ரீனரி, பியூட்டிஃபுல் வியூ. எங்களோட ரசிச்சுட்டே வாங்க. நாங்கள் உட்காந்துருந்த சீட், எங்களோட கோச்
அப்படி தான் இருந்தது. ஸோ எங்கள் கோச் வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ அதனால் ட்ராக்கோட பாத்வே பார்க்கலாம், 2 சைடும் என்ஜாய் பண்ணிட்டு வியூ பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் சேர்ந்து. எப்படி இருக்கு? அந்த டனல் தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக தான் இப்போது ட்ரெயின் வந்தது. ஸோ அகெயின் பேக் டு த வியூ. ஸ்கை ரொம்ப கிளியராக ஒரு மாதிரி கிளியர் ப்ளூவாக இருந்தது. அப்படியே போக போக சன்னியாக இருந்தது வந்து கம்மியாயிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு எவ்வளோ கிளியராக இருந்தது ஸ்கை வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளவுடி ஆகிடுச்சுது. இப்போ வந்து நம்ம மவுண்டன் வந்து மேலே ஏறிட்டே இருக்கோம். ஸோ அதனால டெம்பரேச்சரும் எங்களுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆனது ஃபீல் ஆச்சு. இந்த வியூலாம் பாருங்களேன் எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்ட்டு. வெதருமே நல்லா ட்ராப் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
இப்போ சுற்றி மோஸ்ட்லி மறைஞ்சிடுச்சு, ஏன்னா நம்ம க்ளவுட்ஸுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து காதே வந்து அடைச்சிடுச்சு லைட்டாக, அந்தளவுக்கு கோல்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு டெம்பரேச்சரும் மாறிடுச்சு. சூப்பராக இருந்தது. அந்த வியூவை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி சுற்றி எல்லாம் மறைஞ்சிருக்கு பாருங்க. அவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருந்தது இந்த இடம்லாம். வந்து குளிர் காற்று ஃபேஸில் அடிக்கவும் ஜஸ்ட் அமேசிங். டனல்குள்ளே போகிறோம் இப்போ. ஸோ நிறையா டனல்ஸ் இருந்தது வர வழியில். ஸோ ஹியர் வி கோ, ஒன் ஆஃப் தோஸ் டனல்ஸ். 3, 2, 1, here we go. That's okay. நிறையா டனல்ஸ் இருந்தது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் டனலுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு 15 மினிட்ஸ் நிப்பாட்டிட்டாங்க ஒரு ஸ்டேஷனில். இதுதான் நாங்கள் வந்த கம்பார்ட்மெண்ட். ஸோ எங்களோடது தான் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ங்கிறதுனால ஃபுல் ட்ராக் வியூ ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. அதுலேருந்து எடுத்த வீடியோ தான் அது. அண்ட் ஆப்போசிட்டில் ஷாப்ஸ் எல்லாம் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் பெவரேஜஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். நிறைய பேர் இறங்கி போய் வாங்கினாங்க. ஸோ ஒரு குட்டி ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி இருந்தது எங்களுக்கு இது. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே வந்து எந்த ஃப்ளார்ஸும் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. ரெஸ்ட் ஸ்டாப் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு மறுபடியும் பியூட்டிஃபுல்லான வியூவோட. ஸோ அங்கே வந்து நாட்டு வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயே விளையிற பழம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. சூப்பர் டேஸ்டி. அதை சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் ரீச் ஆகிட்டோங்க நானோ ஓயா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு. இங்கேருந்து தான் நம்ம நுவரெலியா போக போகிறோம். பட் இந்த ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. ட்ரெயின் ரைட் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஸ்டேஷனுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குயிக்கி சத்தம் கேட்டு யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். அது எங்கள் பாப்பா வந்து இவ்வளோ நேரம் ட்ரெயினில் இருந்துட்டு இப்போ தான் வந்து வாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த சவுண்ட் தான் அது. வெதர் வந்து நல்லாவே சில்லுன்னு தான் இருந்தது. இதுதான் நம்ம இப்போ வந்த ட்ரெயின். அடுத்து நானோயால் என்ன பண்ணோம், நுவரெலியா என்ன பண்ணோம், அண்ட் சீதம்மா கோயிலில் என்ன பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.